கூலி படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. திரைக்கதை அண்ட் எழுத்து ரெண்டுமே ஆவரேஜாக தான் இருந்தது. ஆனால் சோஷியல் மீடியாவில் இந்தியன் 2 அண்ணாத்த தக் லைஃப் படங்களோட கம்பேர் பண்ணி லோகேஷ் கனகராஜை போட்டு அடிச்சிட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட பதில் தான் இந்த வீடியோ. கைதி படத்தில் லோகேஷ் கனகராஜ் ஒரு டைலாக் வச்சுருந்தார், லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு. அந்த டைலாக் அதன் பிறகு ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. இப்போ நான் அந்த டைலாகை தான் சொல்கிறேன். படம் ஆவரேஜாக இருந்தாலும் ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் பண்ணுற விதத்தில் 2 லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சம்பவங்களை கமல்ஹாசன், ரஜினி, விஜய் படங்களில் லோகேஷ் பண்ண மறந்ததே கிடையாது. ஒன்று, ஹீரோக்களுக்கு லோகேஷ் டிசைன் பண்ண லுக்கு. விஜய்க்கு மாஸ்டர்லேயும் சரி, லியோவிலையும் சரி, கமல்ஹாசனுக்கு விக்ரம்லேயும் சரி, ரஜினிகாந்துக்கு கூலிலையும் சரி, இனி எத்தனை படங்கள் இவங்க பர்ஃபார்மன்ஸில் வந்தாலும் இந்த படங்களில் இவங்களுக்கு லோகேஷ் டிசைன் பண்ண லுக் தாங்க மைல்ஸ்டோன். கமல்ஹாசனுக்கு இந்தியன் 2ல் நிறைய கெட்டப்ஸ் கொடுக்குறேன்னு ஷங்கரும், தக் லைஃப்பில் கமலுக்கு மணிரத்னம் டிசைன் பண்ண லுக்கும் எந்த அளவுக்கு ஆவரேஜாக இருந்ததுன்னு நமக்கு தெரியும். விஜயை எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு படத்துலையுமே இவருடைய லுக் அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருந்தாலும் லியோ லுக் ஆடியன்ஸ்க்கு கொடுத்த கூஸ் பம்ப்ஸை வேறு எந்த படத்துலையும் இனி விஜயோடைய லுக் கொடுக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். ஈவன் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஜனநாயகன்லேயே கூட விஜயோடைய லுக் நல்லா இருந்தாலும் லியோ லுக் தாங்க டாப். சிலருக்கு மாஸ்டர் லுக் டாப்பாக இருக்கும். ரஜினிக்கு கெட்டப்ஸ்லாம் பெருசாக சேஞ்ச் பண்ணாமையே தான் லைனாக படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார். சில படங்களில் பியர்டு லுக்கில் பண்ணியிருந்தார், சில படங்களில் டை அடிச்சுட்டு பண்ணியிருந்தார். பட் கூலியில் 2 விஷயங்களையும் கலந்து ரஜினி ஃபேன்ஸ்க்கு செம்ம ட்ரீட்டான ஒரு லுக்கு கொடுத்துருந்தாருங்கிறது தான் உண்மை. அடுத்து, அந்தந்த ஹீரோக்களுடைய ஃபேன்ஸ்க்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டான சீன்ஸை விஜய், கமல், ரஜினி ஹீரோக்களுக்கு லோகேஷ் அண்ட் அனிருத் 2 பேரும் சேர்ந்தே மேக் பண்ணியிருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ் கிட்ட நான் கேட்குறேன், மாஸ்டரில் கில்லி படத்தில் வர அந்த கபடி சாங்கை பேக்ரவுண்டில் போட்டு விஜய் கபடி ஆடின சீன் மாதிரி வேறு எந்த டேரக்டர்களையாவது அது போல் சீனை மேக் பண்ணி ஃபேன்ஸ் கிட்ட இருந்து கூஸ் பம்ப்ஸை வர வைக்க முடியுமா இனி? ரெண்டாவது, எத்தனையோ டைட்டில் கார்டை பார்த்து நீங்கள் ஃபயர் விட்டுருப்பீங்க. ஆனால் இனி அந்த ஃபயரை விட முடியுமா உங்களால்? ஏன்னா லியோவோட விஜய்ங்கிற டைட்டில் கார்டில் லோகேஷ் பண்ண கைவரிசை அப்படி. இது மட்டும் கிடையாது, லியோவோட இன்டர்வல் சீனில் லோகேஷோட ரைட்டிங்கும் அனிருத்தோடைய பிஜிஎமும் வேறு மாதிரி தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மொமெண்ட்டை கொடுத்துதுங்க. இனி இது போலலாம் நடக்குமா? இப்போ ரஜினி ஃபேன்ஸ் கிட்ட நான் கேட்குறேன், கூலி படத்தில் கடைசியில் வந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் அதுலேயும் ரஜினியோடைய லுக்கு, அனிருத்தோடைய பிஜிஎம்னு அந்த சீன் மேக்கிங் ஐடியாவே ஃபேன்ஸ்க்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டான மொமெண்ட் தான். அதுலேயும் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அனிருத்தோடைய பிஜிஎம் ஒன்று வரும் பாருங்கள், சூப்பராக இருந்தது. இப்போ கமல்ஹாசன் ஃபேன்ஸ்க்கு விக்ரமில் இன்டர்வல் போர்ஷனில் வர கமல் என்ட்ரியும் கிளைமேக்ஸில் கமலோடைய மேனரிசமும் இனி எந்த படங்கள்லையுமே நம்ம பார்க்க முடியுமாங்கிறது கேள்விக்குறி தாங்க கமல் கிட்ட இருந்து. விஜய்க்கு சூப்பராக படம் எடுத்த முருகதாஸால் ரஜினி வச்சு சரியாக பண்ண முடியல, ரஜினிக்கு சூப்பராக படம் எடுத்த ஷங்கரால் கமலுக்கு சரியாக பண்ண முடியல. இங்கே நான் சரியாக பண்ண முடியலன்னு சொல்கிறது லுக் அண்ட் சீன் மேக்கிங்லேருந்து தான் நான் சொல்கிறேன். பட் லோகேஷ் கனகராஜ் ஆவரேஜாக படம் கொடுத்துருந்தாலும் ஃபேன்ஸ்க்கு ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டான தியேட்டரிக்கல் மொமெண்ட்டை கொடுக்க தவறியதே கிடையாது. உடனே நான் அவருக்கு முட்டு கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க. கூலி படம் ஒர்க் ஆகலை தான் பலருக்கும். ஆனால் அதுக்குன்னு தக் லைஃப், இந்தியன் 2 அண்ணாத்த படங்களோட லோகேஷ் படத்தை கம்பேர் பண்ணி அடிக்கிறதுலாம் வன்மம்னு தான் நான் சொல்லுவேன். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.